Hi friends, welcome to Sastika Designer. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு 40 inch அளவுள்ள ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு 40 inch ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1 மீட்டர் கிளாத் போதுமானது. 1 மீட்டர் பிகினர்ஸ்க்கு இது ஓகே தான். 1 மீட்டர் கிளாத்தை அந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் அந்த கரை பகுதி ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரியும் ரெண்டா மடிச்சு போட்டிருக்கேன். கீழே அன்ஈவனாக இருக்கிற கிளாத்தை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டு தான் கட் பண்ணி எடுத்துறதுக்கு. கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இது லைனிங் ப்ளவுஸ், அதனால் நான் 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 இன்ச்சில் நான் கீழே மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட், நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 14.5 இன்ச்சு. ஸோ ரெடி அளவு 14.5 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 15 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அந்த தையலுக்காக அரை இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 15 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதையே 2 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். 15 இன்ச்சில் 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ள லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 14.5 ப்ளஸ் அரை 15 இன்ச்சு. ஸோ ஓவரால் பேக் ஹைட் 15 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம் பார்த்திங்க அப்படின்னா 2.25 இன்ச்சு. இந்த ப்ளவுஸுக்கு 2.25 இன்ச்சு எடுத்தால் போதும். 40 இன்ச் அளவில் எல்லாருக்குமே 2.25 அளவு ஓகே, போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் இவங்களோடது 2.5 இன்ச் இருந்துச்சு. ப்ளஸ் 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 3/4 இன்ச்சு தையல் எப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு, கழுத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு. ஸோ அது 3/4 இன்ச்சு சேர்த்தா 3.25 இன்ச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பின் கழுத்துக்கும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஹைட்டு தெரியணும் இல்லையா, அதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் ஹைட் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு இதுக்கு 40 இன்ச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 40 இன்ச் அப்படின்றது எது அப்படின்னா ஓவரால், அதாவது 36 இன்ச்சு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் ப்ளஸ் 4 இன்ச்சு ஆட் பண்ணி 40 இன்ச்சு வந்துச்சு. ஸோ 40 டிவைடட் பை 4னா 10 இன்ச்சு வரும். ஸோ இந்த செஸ்ட் ரவுண்ட் கேல்குலேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செஸ்ட் ரவுண்ட் நீங்கள் டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாகவே போயிடும். டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறதே ரொம்ப பெட்டர். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஹைட்டு 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதாவது மேலே தையலுக்கு அதாவது விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. ஷோல்டரோட இது நான் மார்க் பண்ணலை. கீழே 5.5 இன்ச்சில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கீழேயும் 10 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து. ஸோ 11.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 10 ப்ளஸ் 1.5 11. ஸோ இது ரெண்டையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ தான் கட் பண்ணவே போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டுக்கு நம்ம சீடியை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சீடியில் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க, 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. இப்போ ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு 8.5 இன்ச்சு வரணும். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக 8.5 இன்ச்சு இருக்குது. ஸோ அந்த 8.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பேக் நெக்கோட ஹைட் இவங்களுக்கு 10 இன்ச்சு. ஸோ 10 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு யூ நெக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சீடியை வச்சே நம்ம ட்ரா பண்ணிடலாம். சீடியை வச்சே அப்படியே யூ நெக் வரைஞ்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் பேக் பார்ட். அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நான் லைனிங் ப்ளவுஸுன்றதுனால பேக் நெக்கை கட் பண்ணலை. ப்ளவுஸ் அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலான்னு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அதில் செஸ்ட் ரவுண்ட் கிட்ட மட்டும் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க, அதாவது அர்க்கத் பண்ணிக்கோங்க. நாச்சஸ் போடுறது எதுக்காக அப்படின்னா பேக் சைடும் தெரியணுன்றதுக்காக தான். இப்போ ஒரு பக்கம் தானே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் தெரியாது, அதுக்காக தான் அந்த அர்க்கத் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போதுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம். இப்போ இந்த எண்டில் பேக் பார்ட் கட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் எண்டில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். ஸோ ஸ்லீவுக்கு எப்போதுமே ப்ளவுஸ் அந்த கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கீழே அன்இவனாக கிளாத் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதில் கீழே எப்போதுமே 1 இன்ச்சு தையலுக்காக விடுவோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு தையலுக்காக விட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக அரை இன்ச்சு சேர்த்து மொத்தம் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம இதுலேருந்து தையலுக்காக அந்த வளைவுக்காக 3 இன்ச்சில் கட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்லீவோட ஹைட்டு குறைய அந்த இதையும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2.25 இன்ச் எடுத்திருக்கேன். 2.25, 3 இது ரெண்டும் ஓகே தான். ஸோ நான் 2.25 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 8 இன்ச்சு நமக்கு 8.5 இன்ச்சு வேணும். ஸோ பட் கிளாத் வந்து பத்தலை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் இழுத்து மடித்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி மடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு துணி அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வரும். பட் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது 1.5 இன்ச்சில் நீங்கள் வந்து ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஏன்னா தையலுக்காக விடுவோம் இல்லையா? அந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8.5 இன்ச்சில் கிளாத் இருக்குது. ஸோ 8.5 இன்ச் அளவு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீழ் கை சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சு. ஸோ அந்த 6.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த செஸ்ட் ரவுண்ட் கூட அந்த ஆம்கோல் ரவுண்ட் இருக்கு இல்லையா? 8.5 அது ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்கு இது 2ஐயும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது அந்த கை வளைவு வந்து வரையணும். கை வளைவு வரைகிறதுக்கு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த கேப்பில் வந்து ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம டேரெக்டாக அந்த கை உயரத்துலேருந்தே வளைச்சோம் அப்படின்னா ஒரு குத்துன மாதிரி கூட பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 2 இன்ச்சு கழித்து நீங்கள் வந்து பெண்டு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக எஸ் ஷேப்பில் வளைச்சி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உள்பக்க வளைவும் நான் இப்போவே வரைஞ்சிட்றேன். ஆனால் கட் பண்ணலை. கட் பண்ணுறது வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஏன்னா கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ பேக் சைடுக்கு மட்டும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸோட அந்த ஸ்லீவோட ஹைட் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டுக்கிட்ட ஒரு அர்க்காத்து. ஸோ இது 2ஐயும் அர்க்காத் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே விரித்து போட்டுக்கோங்க. கிராஸ் பீஸ் கட்டிங் தான் இது. வந்து கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங் கிடையாது. கிராஸ் கட்டிங்கில் தான் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த பேக் பார்ட்டை அப்படியே எடுத்து இந்த இடத்துல லே பண்ண போகிறேன். இது மேலே அப்படியே போட்டோம் அப்படின்னா கிராஸாக போடணும். நமக்கு இழுத்தோம் அப்படின்னா கிராஸ் தெரியணும். அது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு எல்லா பக்கமும் கிளாத் ஈவனாக கரெக்டாக இருக்கா பத்துதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அதுக்கு மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த மார்க்கிங் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிட்டு அப்படியே பேக் பார்ட்டை எடுத்துட வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ட்ரேஸ் மார்க் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா? அந்த லைன் எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருக்க லைன் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம். முன்பக்க கழுத்துக்கு 2.5 இன்ச்சு கேப் விட்டுருந்தோம் இல்லையா? 2.25. ஸோ அந்த 2.25 ஒரு மார்க் பண்ணி மேலே இருக்கிற மார்க்கிங்லேருந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட் வந்து அதாவது நம்ம ஃப்ரண்ட் பக்கம் முன்கழுத்துக்கு வந்து விடும்போது எப்போதுமே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கீழே கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 1/4 இன்ச்சு வந்து எப்படியும் நம்ம கிளாத்தை வந்து இழுத்துருவோம். கிராஸ் பீஸுன்றதுனால இழுத்துருவோம். அதனால அந்த 1/4 இன்ச்சு கீழே இறக்கம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சு. ஸோ அந்த 6 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். அதாவது பேக் நெக்கை யூஸ் பண்ணி நான் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து முன்பக்க வளைவு கொடுப்போம் இல்லையா? அதுக்காக நான் வந்து எல் ஷேப்பில் போட்டுட்டு அந்த எல் ஷேப்புக்கு உள்ளர ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். ஸோ முன்பக்க குழிவும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த 1.5 இன்ச்சு கேப்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கோடு போட்டுக்கோங்க. முன்கழுத்து வந்து யூனெக்கு. ஸோ அதனால் சீரியை வச்சு ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த முன்பக்க உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு. ஸோ 13.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் இந்த 13.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் வரணுன்றதுக்காக 2 பக்கமும் மார்க் பண்ணி நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுத்திருந்தோமோ அந்த அளவுக்கு 2.25னா 2.25 அதில் ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டோட அகலம் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு டாட்டோட அகலம். ஸோ அந்த 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு டாட்டில் பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய டாட்டோட ஹைட்டு. பெரிய டாட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 இன்ச்சு ஹைட்டு வந்து ஸ்ட்ரைட் லைனாக வரணுன்றதுக்காக அதே அளவை வந்து மேலேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது 3 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம். பெரிய டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு. ஸோ அந்த 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து 1 இன்ச்சில் மார்க்கிங் வச்சுருக்கேன். இந்த கீழே இருக்கிற எதுக்காக அப்படின்னா அந்த டாட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கீழே இருக்கிற 1 இன்ச்சு. ஏன்னா அந்த இடம் நமக்கு கரெக்டாக தெரியும். இப்படி மடிக்கும்போது அந்த இடமும் ஷார்ப்பாக வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக மடிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுக்காக அந்த கீழே 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கம் உயரம் வந்து 4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கேன். அந்த 1 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா மேலே 1/4 இன்ச்சு, நடுவில் டாட்டு பிடிக்க 1/2 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு. ஸோ மொத்தமாக சேர்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ மேலே வந்து அந்த தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு பேலன்ஸ் வந்து கீழே 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1/4 இன்ச்சு கீழே தையலுக்காக. ஸோ 5.25 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி, ஏன்னா ரெடி அளவு 5 ப்ளஸ் 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் டாட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த கொக்கி பக்கம் டாட் என்னென்னா ரெண்டுலேயும் பாதி, எவ்வளோ 5 இன்ச்சு இருந்து வச்சுருந்தோம் அதில் பாதி. ஸோ இதில் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அது 2 இன்ச்சு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி ஆம்கோல் பக்கம் இருக்கிற டாட்டுக்கும் 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், 3 டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ளவுஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். அர்க்காத் பண்ண வேண்டிய இடத்துல அர்க்காத் பண்ணியும் எடுத்துடலாம். ஏன்னா அந்த அர்க்காத் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு பக்கம் மார்க்கிங் இருக்குது, இன்னொரு பக்கம் மார்க்கிங் இல்லாததுனால தெரியாது. ஸோ அதுக்காக இப்போவே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே அந்த அர்க்காத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு கிட்ட ஒரு அர்க்காத்து. நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பெரிய டாட்டுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல. ஸோ இப்போ 4 இடத்துலையும் அர்க்காத் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே லே பண்ண போகிறோம். பேக் பார்ட்டு எப்படி போட்டிருந்தோமோ அதுக்கு மேலே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. கரெக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு மிஸ் ஆனாலும் தப்பாயிடும். ஸோ அதுக்காக கரெக்டாக அப்படியே போட்டுட்டு இப்போ வந்து பட்டி பார்ட்டோட அகலம், பட்டி இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு பட்டி பார்ட்டுக்குனே ஒரு லைட் கிராஸில் வந்து தனியாக அந்த பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு சைடில் வந்து கொஞ்சம் பார்ட் ஒதுங்கியிருக்கும். ஸோ அந்த பார்ட்டை தான் வந்து நான் பட்டி கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ கீழே வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈவனாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்காக ஈவனாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைன்லேருந்து தான் நான் வந்து அளவு எடுக்க போகிறேன். கீழே வந்து தையலுக்காக மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சில் நான் வந்து ஒரு மார்க் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 1 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டியோட அகலம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். பட்டியோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டிலேருந்து டேப்பை வச்சிங்க அப்படின்னா அந்த அர்க்காத் பண்ண இடத்துல 3.5 இன்ச்சில் முடியுது. அதே 3.5 இன்ச்சை அடுத்த அர்க்காத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 10 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பட்டியோட அகலம் வந்து 10 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எடுத்துக்கிறேன், 10.5 இன்ச்சு. ஸோ மொத்த ஓவரால் பட்டி வந்து 10.5 இன்ச்சு. அந்த சைடில் 1.5 இன்ச் தையலுக்கு விடுவோம்ல அந்த இடத்துலையும் ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 10.5 இன்ச்சு ஓவரால் அகலம், அதில் 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த மார்க்கிங்கை சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் பட்டியோட உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தான் தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா 4 இன்ச்சு வருது. ஸோ 4 இன்ச்சு வந்து கொக்கி பக்கம் உயரம், அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, இதுலேயும் 1.5 இன்ச் இருக்கும்ல அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா 3.5 இன்ச் இருக்குது. அதில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்து இருக்கிறதுல 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.25 இன்ச்சு இருக்குது. ஸோ அந்த 4.25 இன்ச்சில் அப்படியே வச்சு ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் அப்படியே வந்து யூ ஷேப்பில் ட்ரா பண்ண வேண்டியதான். லைட்டாக பெண்ட் பண்ணி யூ ஷேப்பில் அப்படியே வரைஞ்சி விட்ருங்க. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா பட்டி பார்ட் ரெடி. ஸோ அவ்வளோதான் பட்டி. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வந்து சைடில் வந்து அர்க்காத் போட்டுக்கோங்க. கொக்கி பக்கம் தெரியணுங்கிறதுக்காக அர்க்காத்து, முன்பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கத்துக்காக மார்க்கிங். ஸோ அது வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. தைக்கும்போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா உள்பக்கம் வெளிப்பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக மார்க்கிங் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போது 40 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.